வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. தேசிய கல்விக் கொள்கை 2020 இன்றுடன் 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்தியாவின் பள்ளிகளை கற்றல் என்பது பாடப்புத்தகங்கள், மதிப்பெண்கள் அல்லது மனப்பாடம் செய்வதில் மட்டும் நின்றுவிடாத இடங்களாக மாற்றுவதற்காக மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் இன்று மக்களவையில் மீண்டும் தொடங்குகிறது. பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவின் வலுவான, வெற்றிகரமான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகள் குறித்த விவாதத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று அவையில் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தீவிரவாதமும் பேச்சுவார்த்தைகளும் ஒன்றாக நீடிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அரசும் மிகவும் தெளிவாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இந்தியாவின் நிலைப்பாட்டை வரையறுக்கும் 5 அம்ச அணுகுமுறையை அவர் கோடிட்டு காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய 3 தீவிரவாதிகளை நேற்று ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவத்தினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். ஆபரேஷன் மகாதேவ் ராணுவ நடவடிக்கையின் கீழ் ஸ்ரீநகரின் ஹர்பான் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் பணிகளின் போது இந்த மோதல் ஏற்பட்டது. தேடுதல் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்துள்ள 10,000 பேருக்கு அடுத்த மாதம் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், அரசிடம் எந்த உதவித்தொகையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தவளக்குப்பத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.